வணக்கம் நண்பர்களே. சிவன் மும்மூர்த்திகளில் ஒருவர். அவருடைய நெற்றியில் இருக்கும் மூன்றாவது கண் ஞானம் மற்றும் அழிவின் அடையாளமாக கருதப்படுகிறது. சிவனின் மூன்றாவது கண் திறந்தால் உலகம் அழிந்துவிடும் என்று புராணக் கதைகள் சொல்கின்றன. ஆனால் சிவனுடைய மூன்றாவது கண் ஏன் எப்போதும் திறக்கப்படுவதில்லை? அதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன? அதைப்பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். சிவனுடைய மூன்றாவது கண் ஞானக்கண் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சிவனின் ஞானம், தர்மம் மற்றும் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கிறது. சிவனுடைய மூன்றாவது கண் திறக்கப்படாததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் முக்கியமான சில காரணங்கள் இங்கே. சிவனுடைய மூன்றாவது கண் ஞானத்தின் அடையாளம். சிவன் தன் ஞானத்தை எப்போதும் தன்னுள்ளேயே வைத்திருக்கிறார். அவர் தன் ஞானத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அதுவே மூன்றாவது கண் எப்போதும் திறக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு முக்கிய காரணம். ஒருவன் தன் ஞானத்தை வெளிப்படுத்தும்போது அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும். சிவனின் மூன்றாவது கண் அகங்காரத்தின் அழிவை குறிக்கிறது. சிவன் தன் மூன்றாவது கண்ணை திறக்கும்போது அகங்காரம், அறியாமை மற்றும் மாயை அனைத்தும் அழிந்துவிடும். சிவனின் மூன்றாவது கண் திறக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் அகங்காரம், அறியாமை மற்றும் மாயை அனைத்தும் அழிந்துவிடும் என்பது ஒரு உண்மை. ஆனால் இந்த உலகம் இன்னும் அகங்காரம், அறியாமை மற்றும் மாயை ஆகியவற்றால் நிறைந்திருக்கிறது. சிவனுடைய மூன்றாவது கண் பிரபஞ்சத்தின் சமநிலையை குறிக்கிறது. பிரபஞ்சம் ஒரு நாள் ஆரம்பமாகி ஒரு நாள் முடிவடையும். இந்த இயக்கத்தை சிவனுடைய மூன்றாவது கண் உணர்த்துகிறது. சிவனுடைய மூன்றாவது கண் திறந்தால் பிரபஞ்சத்தின் சமநிலை பாதிக்கப்படும். இது ஒரு ஆழமான தத்துவத்தை குறிக்கிறது. சிவனின் மூன்றாவது கண் ஒரு தத்துவத்தின் வெளிப்பாடு. சிவன் தன் மூன்றாவது கண்ணை திறக்கும்போது அகங்காரம், அறியாமை மற்றும் மாயை அனைத்தும் அழிந்துவிடும். இது ஒரு உயர்ந்த ரகசியம். ஆம் நண்பர்களே, இந்த நிகழ்வு வெறும் ஒரு காட்சியல்ல. இது அன்பு, பக்தி மற்றும் தியாகத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம். இந்த அற்புதமான ரகசியத்தை கண்டுகொண்டீர்கள். ஆனால் சிவபெருமானின் கழுத்தில் நாகப்பாம்பு ஏன் எப்போதும் இருக்கிறது? அதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன? அதைப்பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக காணலாம்.